Chapter 3 exercise 3.7 second sum, fourth sum, second Roman letter 4. 2x square plus 17 by 2, 6x plus 1, 3 by 2 x square plus 4x plus 2, 4 by 3 x square plus 11 by 3 x plus 2. சரிங்களா, இதை ரூட்லேருந்து எடுக்கணும் வெளியே. இதை ரூட்டுக்குள்ளே இருக்குதா கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வெளியே எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? முதல்ல ரூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எழுதிக்குவோம். எழுதிக்கினா என்ன ஆகும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 17x 6x ப்ளஸ் 1, அப்புறம் 3 by 2 x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2. ஆச்சா, அடுத்து என்னது? 4 by 3 x ஸ்கொயர் ப்ளஸ் 11 by 3x ப்ளஸ் 2. சரிங்களா, ப்ளஸ் 2 ஆச்சு. இப்போது ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர்லாம் இருக்குது இல்லையா, நம்ம அதெல்லாம் காஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். காஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? காஸ் மல்டிப்ளை பண்ணால் 2, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் 6 டிவைடட் பை 6. சரிங்களா, அடுத்து என்னது? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4. சரிங்களா, டிவைடட் பை 2. இது காமனாக 3 இருக்குது இல்லையா, அதனுக்கு மேலே மாறாது. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இப்போது இந்த டினாமினேட்டர்லாம் ஒன்றா கொண்டு வந்தால் என்ன வந்து பாருங்கள், 1/6 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/3. இதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டேன். இது மட்டும் வச்சுக்கிறேன். 6x ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் 6, அப்புறம் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4, அப்புறம் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. இப்போ பாருங்கள், இதுனாச்சு பாருங்கள். 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பாருங்கள். 2 இன்ட்டு 3னா 6, 6 இன்ட்டு 6 36 ஆகிடுமா. அப்போது 1/36 வெளியே கொண்டு வந்தால் என்ன வரும்? 1/6 ஆகிடும். ரூட்டு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் 6, அப்புறம் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. சரிங்களா, இப்போ ஈஸி ஆகிடுச்சா? டினாமினேட்டர்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டேன். இங்கே மட்டும் புரியுதான்னு பாருங்கள். 6 இன்ட்டு 2 12, 12 இன்ட்டு 3 36. 36 ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வெளியே எடுக்கும் போது 1/6 மாறிடுச்சு. சரிங்களா, இப்போ நான் அந்த ஃபேக்டர்ஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும் என்ன பண்ண முடியும்? முதல்ல இது அப்படி டேரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் நான் இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அது ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வெளியே எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிட் டேர்ம், ஸ்ப்ளிட்டிங் த மிட் டேர்ம் கண்டுபிடிக்கலாமா? சாரி, இங்கே பாருங்கள், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6 இருக்குது. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இது 12 ஆகிடும், இதுவும் 12 ஆகிடும், இதுவும் 12 ஆகிடும். சரிங்களா, அது ஒரு மிஸ்டேக் தான். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 இன்ட்டு 2 12. சரிங்களா, தப்பாக போட்டேன். இப்போ பாருங்கள், 12x ஸ்கொயரு ப்ளஸ் 17x ப்ளஸ் 6. இதுக்கு எப்படி மிட் டேர்ம் கண்டுபிடிக்கலாம்? 12 இன்ட்டு 6 என்னது? 72. 12 இன்ட்டு 6 72, இங்கே 17. இது எப்படி பிரிக்கலாம்? 8 இன்ட்டு 9 பிரிக்கலாம். 8 இன்ட்டு 9 72, 8 ப்ளஸ் 9 17. சரிங்களா, இது எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 3 இன்ட்டு 4 12, அப்புறம் 8. இது எப்படி பிரிக்கலாம்? 6 இன்ட்டு 2 12, 6 ப்ளஸ் 2 8. இங்கே அதே தான். 4 இன்ட்டு 6 என்னது? 24, 8 இன்ட்டு 3 24, இங்கே 11. இங்கே பாருங்கள், 8 இன்ட்டு 3 24, 8 ப்ளஸ் 3 11. சரிங்களா, வந்துருச்சா? இப்போ நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி ஒரு நம்பர் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குதுன்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள். என்னது? 3. இந்த பக்கம் 3, இது 3, இது 4, இதுவும் 4. இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இதை பண்ண முடியும் இல்லையா? அப்போ என்னது? 2, வெறும் 2.
அப்புறம் இது பண்ண முடியாது, இதை முடியும். இது வெறும் 2. இது பண்ண முடியுமா? 12 தானே இது, டிவைடட் பை 12. இதுவும் டிவைடட் பை 12. இதை பண்ண முடியுமா? 3/4 ஆகிடும். இது 2, இது 3 ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆகிடும். இப்போ ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். இங்கே 2/3 இருக்கு இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் 2/3 = 0, கம்மா இது என்னது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3/4 = 0. இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் = 0, எக்ஸ் ப்ளஸ் 2 = 0, எக்ஸ் ப்ளஸ் 2/3 = 0, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 2 = 0, எக்ஸ் ப்ளஸ் 3/4 = 0. சரியா? அப்புறம் ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு. இப்போ அடுத்து பாருங்கள், 3x + 2, 3x + 2 ஒரு ஃபேக்டரு, இது 4x + 3 இன்னொரு ஃபேக்டர். இந்த டினாமினேட்டர் என்னாச்சு? 0 சேர்ந்து 0 ஆயிடுச்சு. இங்கே x + 2 ஒரு ஃபேக்டரு, அப்புறம் இது x + 2, இது 3x + 2, இது என்னது x + 2, இது 4x + 3. சரிங்களா? இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறேன். எழுதுனா என்ன வருது பாருங்கள், 3x + 2, 4x + 3, x + 2, 3x + 2, x + 2, 4x + 3. 2 இருக்குதா பாருங்கள், 2, இது 2 இருக்குது, இது 2 இருக்குது, இதுவும் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே இங்கே 1/6 இருக்குது, இங்கே 1/6 இருக்குது. இங்கே பாருங்கள், 3x + 2 ஹோல் ஸ்கொயர், 4x + 3 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் x + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரில் இருக்கிறதுனால ரூட்லேருந்து வெளியே டேரெக்டாக எடுத்துடலாம் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வரும்? 1/6, 3x + 2, 4x + 3, x + 2. அவ்வளோதான் ஆன்சர்.